திரைப்பட இயக்குனர் பிரவீன் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு பிரவீன் காந்தி, வணக்கம். விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை கேட்கும் பொழுது உங்களுடைய நினைவலைகள் என்னவாக இருக்கின்றது? அதாவது இரக்க குணம் ஒன்றைய தனது அடையாளமாக வைத்துக்கொண்டு மக்கள் மனதில் ஆட்சி செய்தவர். அவருக்கு இரக்க குணம் தான் அவரோட அடையாளம். அவருக்கு இன்னைக்கு இரங்கல் செய்தியை சொல்றதுக்கு பார்த்தீங்களா, அது இட்ஸ் எ வெரி பெயின்ஃபுல், வலியோட உச்சம். எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் ஒலிவிளக்கில், ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில், அதில் அள்ளித்தரும் நல்லவரை விண்ணுலகம் வா என்றால் மண்ணுலகம் என்னாகும் அப்படின்னு ஒரு பாட்டு. சவுகார் ஜானகி அம்மா பாடுற பாட்டு அது. அந்த பாட்டு எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாதப்போ அந்த பாட்டு ஒலிக்காத தெருக்களே கிடையாதுங்க. அந்த எம்ஜிஆரோட கியூராய் வரணுன்றதுக்காக நான் இப்ப சின்ன பையன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க போனாலும் அந்த பாட்டு பாடும். அது மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு தேமுதிகவுடைய ஆபீஸ் முன்னாடி அள்ளி தரும் நல்லவரை விண்ணுலகம் வா என்றால் மண்ணுலகம் என்னாகும்னு சொல்ல தகுதி வாய்ந்த தலைவனாக. ஏன்னா ஏழை கிட்ட அன்பு காட்டுறவன் தாங்க தலைவன். பணக்காரங்க கிட்ட சுத்தி சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நானே பார்த்திருக்கேன். நடிகர்கள் பணக்காரங்க கிட்ட தான் நட்பை வச்சுக்குவான். ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரங்க கிட்ட தான் நட்பா இருப்பான். விசாரிக்க கூட மாட்டாங்க. நான் பார்த்திருக்கேங்க. அப்படிப்பட்ட நடிகர்கள் வியாபார நடிகர்களுக்கு நடுவே ஒரு வெள்ளந்தியான மனிதனுங்க. வெள்ளந்திங்க. நான் கண்ணால பார்த்திருக்கேன். 1989 இருந்து 95 வரைக்கும் நான் அவரோட அப்பப்ப டிராவல் பண்ணியிருக்கேன். 3 கதை சொன்னேன். அதுல 2 கதை ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகி, கடம்பாடி நாயக்கர்னு ஒரு படம், அது கிட்டத்தட்ட அவர் ஒரு காந்தி மாதிரி ஒரு காட்டுற கதை. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கெட்டப்லாம் வந்து அதுக்கப்புறம் அவர் நாங்கள் கிட்டத்தட்ட மேக்கப் வரைஞ்சிலாம் இருந்து அவர் ஒரு வாட்டி டெஸ்ட்டே போட்டு காட்டினார். இப்படி இருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாரு. வீட்டுக்கு போனப்போ அந்த கெட்டப்லேயே இருந்தார் அவர். நான் அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு செட்டப் அமைஞ்சதுனால என்னால் அந்த படத்தை நான் பண்ண முடியல. ஏன்னா ஃபேண்டசி டைரக்டர்னு பேர் வாங்கிட்டேன். அது வந்து ரொம்ப இயல்பான ஒரு படம், ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒரு படம் அது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து அந்த கதறாங்க பார்த்தீங்களா. அவரு ஒரு கலைஞன் மட்டும் இல்லைங்க, ஒரு விஜயகாந்த் என்பவர் அவர் ஒரு கலைஞன் அல்ல, இத்தனை பேரை கதற வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க. அதுதாங்க அவருடைய இத்தனை வருஷ சினிமாவில் அவர் அழிக்கவே முடியாதுங்க. சினிமாவில் 2 பேரை அழிக்கவே முடியாதுங்க தமிழ் சினிமாவில். ஒன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்து புரட்சி நடிகர் விஜயகாந்த். 2 பேருக்குமான குவாலிட்டி என்ன தெரியுங்களா? அன்பு, எளியவர்களிடத்தில் அன்பு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ பணக்காரங்கிட்ட அப்படியே பணக்காரங்களுக்கு போன் பண்ணி என் வீட்டில் லட்சுமி பூஜை இருக்கு நீயும் வந்துரு நானும் வந்துருன்ட்டு பணக்காரர்கள் கூட சாவகாசம் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறவங்களுக்கு நடுவுல ஏழைகள் கிட்ட மேக்கப் மேன் எல்லாம் சார் நான் கண்ணால பார்த்திருக்கேன் சார். சக்தி ஹோட்டல்னு பொள்ளாச்சியில், அங்கதான் மேக்சிமம் இந்த வில்லேஜ் படம் ஷூட்டிங் நடக்கும். 4வது மாடியில் அவருக்கு ரூம் போடுவாங்க சக்தி ஹோட்டல்ல. கீழே பசங்க இருப்பாங்க, மேக்கப் மேன சோத்துராஜ் ஒரு 4-5 பசங்க அவர் கூட ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருப்பாருங்க. ஓடி பிடிச்சி விளையாடுவாருங்க. மேக்கப் மேன் கிட்ட, காஸ்டியூமர் கிட்ட, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் கிட்ட, அத்தனை பேர்கிட்ட எல்லாரும் கூட சீட்டு ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஆச்சரியமா இருக்கும், என்னடா இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பா இருக்காருன்னு. அந்த இயல்பு என்னால கூட முடியாது. நான் இல்ல, இப்ப நான் பழகிக்கிட்டேன். ஓ, இயல்பு தான் இறைவனை நமக்கு நெருக்கமாக்கும். நம்மளுடைய வெற்றி இறைவனோட நம்மளை நெருக்கமாக்காது. உங்களுடைய இயல்பு தன்மை. இல்லாதவர்கள் கூட நீங்க உங்க திமிரை காட்டக்கூடாது. இல்லாதவர்கள் கஷ்டப்படுறதை பார்த்து நீங்க தவிக்கணும். இதுதான் இறைவனுக்கு பிடித்தது. இறைவனோட குணமே அதுதான். அந்த குணத்தோடு இறைவன், அந்த இறைத்தன்மையோட ஒருத்தன். எனக்கு இன்னொரு இது அவர் ஆனதுக்கு இன்னொரு காரணம் நான் சொல்றேங்க. இப்ராஹிம் ராவுத்தர், அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அப்படி வந்து இவரை பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாரு. 2 பேரும் பயங்கரமா இருக்கும். அவங்க நட்பை பார்த்தீங்கன்னாலே பயங்கரமா இருக்கும். இவர் துல்கன் டே துல்கா கதை சொல்ல ஒருத்தன் வந்திருக்கான், அந்த கதையை கேள்வி. அவர் தான் மேக்சிமம் கதை கேட்டு ஆர்கே செல்வமணிக்கெல்லாம் லைஃப் கொடுத்தது ராவுத்தர் தான். அந்த கதையை கேட்டு நல்லா இருக்குடா, அது பண்ண மிஸ் பண்ணாதரா அப்படின்ட்டு விஜயகாந்தின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உருவாக்கி கொடுத்த ராவுத்தர். அந்த ராவுத்தருக்கும் அவருக்கும் இருக்குமான நட்பை நீங்க பாத்தீங்கன்னா சார், ஒரு கர்ணன் படத்துல ஒரு அசோகனுக்கும் ஒரு சிவாஜிக்கும் நீங்க ஒண்ணு நடக்கும் தெரியுங்களா, அதை வந்து நீங்க கண்ணால பார்க்கலாம். அப்படி ஒரு அக்கறை இருக்கும் 2 பேர் மேலயும். துல்கா இப்ப என்ன பண்றான், சாப்பிட்டான்னு கேளு, அப்படி ஒரு நட்பு இருந்தது பாத்தீங்களா.
அந்த இன்னொன்று விஜயகாந்த் சாருக்கு ஏழைங்க மேல கூட இருக்கவங்க மேல மட்டும் மரியாதை கிடையாது, நட்பில் மிக உன்னத நிலையை வைத்திருந்தார் அவர். அவரை சுத்தி இப்போ கஸ்தூர் ராஜா சார் பேசும்போது கூட கரெக்டா சொன்னார், நட்போட தான் அவர் இருப்பார், நட்போட இருப்பாரு, இல்ல ஷூட்டிங்ல இருப்பாரு. ஷூட்டிங்ல அதே மாதிரி நான் கண்ணால பார்த்தது ஒரு வாட்டி பொள்ளாச்சியில ஷூட்டிங் அப்போ மணிஷ்ல தான் அவருக்கு ரூம் போட்டாங்க. யூஸ்வலா மணிஷ்ல போட மாட்டாங்க, சக்தியில தான் போடுவாங்க. அவர் மணிஷ்ல வந்து அதே மாதிரி, அது ரொம்ப சின்ன செகண்ட் கேட்டகரி, அதுல கூட நல்ல ரூம் இல்ல, ஏதோ நிறைய படங்கள் ஷூட்டிங்னா அங்கேயும் சாதாரணமா இப்ப படுத்துட்டு காலையில எந்திரிச்சு மேனேஜருக்கு கூட உட்காந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சோ எனக்கு அதை பார்க்கும்போது தான் இந்த மனுஷன் சிஎம் ஆயினியா எனக்கு ஆசை இருந்தது. நான் ரஜினிகாந்த் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டது ஆன்மீகத்துக்கு, அவர் வந்து ஆன்மீகம் அவருன்னு ஆசைப்பட்டேன். ஆனா விஜயகாந்த் சிஎம் ஆயிருந்தாருன்னு வச்சுங்க சார், ஒரு காமராஜ் கிடைச்சிருப்பாரு சார், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல காமராஜ் கிடைச்சிருப்பாரு. என்னமோ தெரியல, இயற்கை வந்து திருப்பி திருப்பி தமிழனை துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு நல்லவர்கள் அப்படி தலை தூக்குறாங்க ஏதோ ஒரு இடத்துல, இல்ல இல்ல கெட்டவர்கள் தான் இங்க சரியா ஆள முடியும், கெட்டவர்களுக்கான இடம்னு வச்சிருக்கா என்னன்னு தெரியல நமக்கு. விஜயகாந்த் சாருடைய ஒரு இன்னசென்சில ஒரு ஆளுமை இருக்கும். நீங்க ஆளுமையான ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க, அது தெரியும் இவர் வந்து ஆளுமையில தன்னை வந்து வெளிப்படுத்த விரும்புறாரு அப்படின்னு. ஆனா விஜயகாந்த் சார் கிட்ட நீங்க ரெண்டு குணத்தையும் பார்க்கலாம். ஒரு பயங்கர குழந்தைத்தனம் இருக்கும், டக்குன்னு அப்படியே மாறுவார். நீங்க ஸ்டண்ட் சீன்லாம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா வேறையா இருப்பார். விஜயகாந்த் சாருடைய ஆட்டிடியூடு எல்லாமே வேறையா இருக்கும். அந்த ஷாட்டை முடிச்சுட்டு இங்க வந்தாருன்னு வச்சுங்களேன், ஏய் வாழ என்ன அப்படின்ட்டு அந்த ஒரு 3-4 பேர் அவரை சுத்தி எப்பவுமே இருப்பாங்க. அவங்க கூட நீங்க விளையாடுறத பாத்தீங்கன்னா அவர் நடிகராகவே தெரியாது சார். இந்த ஒரு டபுள் ஆக்ஷன், மேபி அவர் ஏதாவது படங்கள்ல டபுள் ஆக்ஷன், இப்படி ஏதாவது நல்லவன் ஒரு படம் நினைக்கிறேன், ஏதோ டபுள் ஆக்ஷன் பண்ணாரு. அவரு இந்த ஆளுமைக்குள்ளேயும் இன்னசென்ட்லயும் தன்னை பொருத்தி வச்சு பார்க்கிற ஒரு குணம் இருக்கு பாத்தீங்களா, அது பேராற்றல். அவர் மட்டும் சரியான ஒரு அரசியல்வாதியாக இயற்கை அனுமதித்திருந்தால் அவருடைய ஆளுமை ஆச்சரியத்தை தந்திருக்கும். நீங்க காமராஜை பாருங்க, ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. அவர் ஒரு நீங்க தமிழக முதல்வரா நீங்க பர்சனாலிட்டியா பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா அவருடைய இதில் நான் புத்தகத்தை படிச்சு பார்க்கிறேன் சார், ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம நடிகர் சங்க பிரச்சனையில தலை தூக்கி நிற்கும் போது இதுக்கு என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்தாங்க இல்லையா, முடிவு எடுக்கும் போது அதை முழுக்க முழுக்க தன்னுடைய தோளில், இன்னைக்கு 4 பேர் வேற ஆளு 4 பேர் அவரை தூக்கிட்டு போறாங்க. ஆனா சினிமாவில் அவர் வந்து தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நடிகர் சங்கத்தை தான் தோல்ல தூக்கிக்கிட்டு ரஜினி கமல் 2 பேரும் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாதுன்னு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்துல முடிவெடுத்தாங்க. இனிமே ஓ ரூட் வேற நான் என் ரூட் வேறன்னு அவங்கள சேர்க்கறதே கஷ்டமா இருந்தது சார். அவங்கள விஜயகாந்த் என்ற அந்த தலைவரின் ஆளுமை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆளுமை தான் அப்படியே ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரியே வந்துட்டு போனாங்க. கமலஹாசன் என்ற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், தமிழ் சினிமாவில் கமலா அது ஜாம்பவான். அதே மாதிரி ரஜினி சார், இந்த 2 பேரும் நீங்க அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க, 2 பேரும் ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி இருப்பாங்க. யாரு? ரஜினி சாரும் கமல் சாரும் அந்த ஃபுல் ப்ரோக்ராம்ல. காரணம் என்ன தெரியுங்களா, டீல் பண்ணி எடுத்துட்டு போறது கேப்டன். அந்த ஒரு ஆளுமை நிரந்தரம். அதனாலதான் அதுவே அவருக்கு சிலது மைனஸா போச்சு. அந்த சட்டசபையில மட்டும் அந்த கோவத்தை அவரை வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய என்னென்னமோ நடந்திருக்கும். சோ அங்கதான் எனக்கு தெரிஞ்சு அவருடைய இன்னசென்சியை மிஸ் பண்ணிட்டாரோ, அவரை ஸ்டிமுலேட் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்துகிட்டாரோ அதே மாதிரி சட்டசபையில அவர் நடந்திருந்தாருன்னு வச்சுங்க சார். சட்டசபையில் அவர் தான் சார் நிரந்தர முதல்வரா, என்னென்னமோ நடந்திருக்கும். அங்கதான் அவர் ஏதோ மிஸ் ஆயிட்டாரு. அதன் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு குழந்தைத்தனத்தோடு இருந்த ஒரு அதி அற்புத ஒரு என்ன சொல்றது சர்வாதிகாரின்னு கூட சொல்லலாம். சர்வத்தையும் அதிகாரம் செய்பவன் சர்வாதிகாரி. அந்த சர்வத்தையும் அதிகாரம் செய்யறதுல ஒரு குழந்தைத்தனம் இருந்தா உங்களுக்கு பிடிக்கும். அது ரொம்ப கியூட்டா இருக்கும் சார். அவர் அடிச்சா கூட வாங்கிக்குவாங்க. மன்சூர் அலிகான் ஒரு வாட்டி சொன்னார் பாத்தீங்களா, எனக்கு விஜயகாந்த் சார் அடிச்சா கூட நான் வாங்கிக்குவேன்னு. அதுதான் விஜயகாந்த் சாருடைய ஆளுமை. அதே மாதிரி சார் எப்படி இப்ப அண்ணாமலை சார் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாரு, என்னோட ரெக்வெஸ்ட் தான் சார் ராஜாஜி. ஏன்னா நாளைக்கெல்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும் சார். எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு கூட்டம் பொங்கி வழிஞ்சுதோ, ஜெயலலிதா மேடமுக்கு கலைஞருக்கு அதே மாதிரி அண்ணாக்கு இருந்ததா சொல்லுவாங்க. நான் பார்க்கல, இது 3 நான் பார்த்தேன். இதே மாதிரி திரு கேப்டன் அவர்களுக்கு நாளைக்கு சென்னையே குலுங்கும். அதனால முன்னெச்சரிக்கையா திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி முதல்வர், தமிழக முதல்வர்கிட்ட நானும் ரிக்வெஸ்டா கேட்கிறேன். ஏன்னா இந்நேரம் அவரே யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத நம்மளோட அவங்க நாட்டை சரியா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான். அதனால இது நானும் ஒரு என்னோட ரெக்வெஸ்ட்,
தயவு செய்து ராஜாஜி ஹால்ல அரசாங்கத்திற்கு அனைத்து தகவல்களும் சென்று கொண்டிருக்கும். அவர்கள் சரியான முடிவு, நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று உங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கின்றீங்க. நாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அரசாங்கம் என்ன முடிவெடுக்கின்றது என்று. பல்வேறு நினைவலைகள் அவரை குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பிரவீன் காந்தி.